துணை முதலமைச்சர் உதயநிதி சர்ச்சைகள் எழுவது ஏன்? தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இப்போ முன்னுக்கு வந்திருக்கு. எந்த அரசு ஆட்சியில் இருந்தாலும் சில பிரச்சனைகள் தவிர்க்க முடியாத பிரச்சனையாக மாறி இருக்கு. காவிரி பிரச்சனையும் அதில் ஒன்று. தென்மேற்கு பருவமழை பொய்த்து விட்டதால் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை பொய்த்து விட்டால் தமிழகத்தில் வேளாண்மையும் விவசாயிகளின் வாழ்க்கையும் கேள்விக்குறியாகுது. எப்பெல்லாம் தென்மேற்கு பருவமழை பொய்த்து போதோ அப்பெல்லாம் விவசாயிகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக மாறுது. காவிரி பிரச்சனையில் எப்போதுமே போராட்டம் தான். கர்நாடகம் சட்டத்தின் அனைத்து ஓட்டைகளுக்கும் புகுந்து தண்ணீர் தர மறுப்பது அல்லது கர்நாடகாவில் போராட்டங்களை தூண்டிவிட்டு அரசியல் செய்வது என்பதை ஒரு உத்தியாகவே வச்சிருக்காங்க. அதே போலதான் முல்லை பெரியாறு பிரச்சனை, பாலாறு பிரச்சனை அப்படின்னு எந்த ஆட்சி வந்தாலும் சிக்கல்கள் எதிர்கொள்றாங்க. மத்திய அரசிடம் நிதி கேட்டு பெறுவதிலும் பெரும் போராட்டம் தான். இதனிடையே உள்ளூர் பிரச்சனைகளுக்கான போராட்டங்கள், மாநில வளர்ச்சிக்கான அணுகுமுறைகள் அப்படின்னு ஆட்சிக்கு யார் வந்தாலும் தலையை சுற்றி பிரச்சனைகள் தான் சுழல்கிறது. இந்நிலையில இப்போ விவாதிக்கப்பட்டு வரக்கூடிய பிரச்சனையாக தமிழகத்தின் துணை முதலமைச்சர் பதவி மாறி இருக்கு. தொடர்ந்து இந்த விவகாரம் பற்றி நம்ம விரிவாக பேசும்போது, ராமநாதபுரத்தில் கடந்த 9ஆம் தேதி நடந்த தமிழ் புதல்வன் திட்ட தொடக்க விழாவில் பேசிய அமைச்சர் ராஜகண்ணப்பன் துணை முதல்வர் பதவி குறித்து தேதி குறிப்பிட்டு பேசியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வகிக்கும் துறையின் கீழ் திறன் மேம்பாட்டு திட்டம் வருது, அதை மிக சிறப்பாக செயல்படுத்தி வராரு அப்படின்னு சொன்ன அமைச்சர் ராஜகண்ணப்பன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு குறிப்பிட்டார். அப்புறம் உடனே வரக்கூடிய 19ஆம் தேதிக்கு பிறகுதான் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் அப்படின்னு சொல்ல வேண்டும், அதற்கு முன்பு அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு ராஜகண்ணப்பன் பேசினார். இதன் மூலமாக விரைவில் உதயநிதி துணை முதலமைச்சராக்கப்படுவார் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படின்னே தோணுது. இந்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் கருத்து தெரிவிக்கையில், நான் ஏற்கனவே சொன்னது போல அனைத்து அமைச்சர்களும் முதலமைச்சருக்கு துணையாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அனைத்து அமைச்சர்களும் முதல்வருக்கு துணையாக இருக்கின்றோம். எங்கே போனாலும் இளைஞரணி செயலாளர் என்ற பதவி அதுதான் எனக்கு நெருக்கமானது அப்படின்னு பட்டும் படாமல் சொல்லியிருந்தார். இந்நிலையில் திமுக செய்தி தொடர்பு செயலர் டி.கே. இளங்கோவன் ஊடகம் ஒன்று அளித்த பேட்டியில், முதல்வருக்கு துணையாக ஒருவர் வேண்டும் என்பது கட்சியினர் மத்தியில் கோரிக்கையாக முன்வைக்கப்படுது. குறிப்பாக முதல்வர் வெளிநாடு பயணம் செல்லும் போது அமைச்சரவை கூட்டங்களை நடத்துவதற்கு ஒருவர் வேண்டும் அப்படின்னு பேசப்பட்டது. அதன் அடிப்படையில் துணை முதல்வர் பதவி தொடர்பான பேச்சுகள் எழுகின்றன. இந்த தேதியில பதவி ஏற்பார் என்பதெல்லாம் யூகங்களுடைய அடிப்படையில் பேசக்கூடியவை தான் அப்படின்னு சொல்லிட்டார். ஒருவருக்கு பொறுப்புகளை வழங்குவது அப்படிங்கிறது கட்சி தலைமை எடுக்க வேண்டிய முடிவு. உதயநிதிக்கு பொறுப்பு வழங்கணும் அப்படிங்கிறது கட்சியில் ஒருமித்த கருத்தாக இருக்கு. அவருக்கு பொறுப்பை கொடுக்கலாமா என்பதை முதல்வர் தான் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு மிக சரியாகவே இளங்கோவன் அந்த பேட்டியில் தெரிவிச்சிருந்தார். உதயநிதி துணை முதலமைச்சராக நியமிக்கப்படுவது என்பது முழுக்க முழுக்க முதலமைச்சருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது. அரசியல் சட்டப்படி துணை முதலமைச்சர் என்கிற பதவி இல்லாத போதிலும் அந்த பதவியில் இருப்பவருக்கு முதலமைச்சருக்கு இணையான மரியாதை வழங்கப்படும் என்பது எழுதப்படாத விதியாக இருக்கு. அதிமுகவில் இருந்து வெளியேறி மீண்டும் இணைந்தபோது முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் பதவியை OPS கொடுத்ததற்கு இதுவும் ஒரு காரணமாகும். இந்நிலையில் உதயநிதி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். மேலும் திமுகவில் ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக தலைமை பதவிக்கு வரக்கூடியவர் உதயநிதி தான் இருக்க முடியும் என்பதிலும் சந்தேகம் கிடையாது. அதே போல உதயநிதியினுடைய தலைமையை ஏற்க தயாராக இருக்கும் கட்சிக்காரர்களே அமைச்சர்களாகவும் மாவட்ட செயலர்களாகவும் இருக்காங்க. அதனால கட்சி ரீதியாகவும் எந்த எதிர்ப்பும் இல்லாத நிலையில, சட்ட ரீதியாகவும் எந்த தடையும் இல்லாத நிலையில மக்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவரை துணை முதலமைச்சர் பதவிக்கு நியமிக்கப்படுவதை எந்த வகையிலும் குறை சொல்ல முடியாது. அதே நேரத்தில் சிலர் அவசரமாக முந்திக்கொண்டு உதயநிதியை துணை முதலமைச்சராக வேண்டும் என்று தீர்மானம் போடுவதும், கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட சிலர் உதயநிதியை துணை முதலமைச்சராக வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வைப்பதும் அரசியல் ஆதாயத்திற்காக தான் அப்படிங்கிறதையும் மறுத்துவிட முடியாது. கட்சி ரீதியாக அங்கீகாரம் பெற்றவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்கிற அடிப்படையில் முதலமைச்சரின் அதிகாரத்துக்குட்பட்டு அவரை துணை முதலமைச்சராக்குவது என்பது பெரிய சர்ச்சைக்குரிய விஷயம் கிடையாது. துணை முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது சட்டப்பூர்வமான பதவி கிடையாது அப்படின்னாலும் அது சட்டத்திற்கு விரோதமான பதவியும் கிடையாது. அதே நேரத்தில் அமைச்சரவை கூட்டி ஒப்புதல் பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களையும் அழைத்து தீர்மானம் நிறைவேற்றினால் அது இன்னும் ஜனநாயக பூர்வமானதாக இருக்கும். இந்த பிரச்சனையில எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கவோ அல்லது கூட்டணி கட்சியினர் ஜால்ரா போட்டு பரிந்துரை செய்யவோ அவசியம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் தற்போதைய நிலையில் இந்த விவகாரத்தில் அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு திமுக தலைமை விரும்புவதாகவே தெரியுது.
தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 20 மாதம் அவகாசம் இருக்கு. அதிமுக, பாஜக, பாமக ஆகிய கட்சிகள் தேர்தலில் ஒன்றாக கூட்டணி அமைத்தால் அது திமுகவுக்கு சவாலானதாக மாறலாம். அப்படி இருக்கும்போது உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்து அதை வாரிசு அரசியல் அப்படிங்கிற பெயரில் பேச்சு பொருளாக மாற்றிவிடக் கூடாது என்பதில் திமுக தலைமை எச்சரிக்கையாக இருக்கு அப்படிங்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர்கள்.